தமிழ்நாட்டில் இந்த வருடம் இடம்பெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகமானது மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார். 2026ஆம் ஆண்டாகிய இந்த வருட சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் இடம்பெற்றதற்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக்கான காரணங்களாக அமையக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறோம். அதனோடு இணைந்ததாக குறித்த தமிழக தேர்தலிலே இடம்பெற்ற மாற்றங்கள் இலங்கையிலே, குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் எவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது என்பது தொடர்பாகவும் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஏற்கனவே அங்கு பாரம்பரிய இரு பெரு கட்சிகள் வந்திருந்திருக்குது. திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மிகப்பெரிய அரசியல் சக்திகளாக பல தசாப்தங்கள் கடந்து தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி செய்து வந்திருக்கிறார். இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி அமைத்தாலும் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் பல தசாப்தங்கள் கடந்து தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்குது. அந்த அடிப்படையில் கடந்த அரசாங்கமான திமுக தலைமையிலான அரசாங்கத்திலும் மிகப்பெரிய லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வந்திருந்தது. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு மேலாக ஒரு குடும்ப ஆட்சி அல்லது குறித்த கட்சியை, தமிழகத்தினுடைய ஆட்சியை தமது குடும்பத்துக்குள்ளேயே திமுக அரசானது கட்டமைத்திருக்கின்றது என்ற அடிப்படையிலான விமர்சனங்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்திருந்தது. திமுக அதிமுகவுக்கு எதிரான ஒரு தமிழ் தேசிய கொள்கையுடன் திரு சீமான் அவர்கள் தலைமையில் நாம் தமிழர் கட்சியானது கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டு அவர்கள் தேசியம் சார்ந்த ஒரு தனியான அரசியல் கொள்கையுடன், வித்தியாசமான ஒரு பார்வையுடன், திமுக அதிமுக அரசுகளுக்கு எதிரான கொள்கைகளுடன், எதிர் பிரச்சாரங்களுடன் தமது கட்சியை கட்டமைத்துக் கொண்டு வந்திருந்தார். அந்த அடிப்படையில் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி என பிரதான 3 கட்சிகளை கொண்ட ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வந்தது. தமிழகத்தில் கலைஞருடைய மறைவுக்கு பின்னரும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னரும் மிகப்பெரிய ஒரு அரசியல் வழி ஏற்பட்டிருப்பதாக உணர்ந்து சில நடிகர்கள் ஏற்கனவே தாம் அரசியலில் செல்வாக்கு செலுத்த முனைந்து அவர்கள் தோற்று போனதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த அடிப்படையில் திரு விஜய் அவர்களினுடைய அரசியல் பிரவேசம் மக்களால் பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்ட அரசியல் பிரவேசமாக அமைந்தது. ஏனைய மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற போது தமிழக மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் நடிகர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் மிக அதிகமாக காணப்படுது. தமிழகத்தினுடைய கடந்த கால அரசியல்ல எம்ஜிஆராக இருக்கலாம், ஜெயலலிதாவாக இருக்கலாம், தேமுதிகவினுடைய தலைவராக இருந்த திரு விஜயகாந்தாக இருக்கலாம், அவர்கள் அனைவருமே சினிமா பின்னணியை கொண்டு சினிமாவின் ஊடாக அரசியலுக்குள் நுழைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். அந்த அடிப்படையில் தமிழக மக்கள் நடிகர்கள் இருந்து தங்களுக்கு பொருத்தமான தலைவர்களை தெரிவு செய்கிறது ஒரு வழக்காராகவே தமிழகத்தில் காணப்பட்டு வந்திருக்கு. இந்த அடிப்படையில் தான் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒன்றாக உலக தமிழர்கள் மத்தியில் காணப்பட்டது. தமிழ்நாட்டில் பெரிதும் எதிர்பார்க்கப்படுற கொள்கைகளான தமிழ் தேசியம் மற்றும் திராவிட முக்கியத்துவம் போன்ற கொள்கைகளை ஒருங்கிணைத்து மதசார்பற்ற ஒரு அரசாங்கத்தை நிறுவுற நோக்கத்தோட திரு விஜய் அவர்கள் தனது அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்திருந்தார். அத்தோடு மட்டும் நின்று விடாது, மாற்றம் வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை தமிழ்நாடு பூராகவும் எடுத்து சென்றிருந்தார். உண்மையில இந்த கால் ஃபார் சேஞ்ச், அதாவது மாற்றத்துக்கான அழைப்பு என்பது உலகளாவிய ரீதியில் உள்ள மிக முக்கியமான ஒரு தந்திரோபாயமாக கொள்கையாக காணப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா அவர்கள் அரசியலில் நுழைந்த போதும் சேஞ்ச், மாற்றம் என்ற வார்த்தையை பிரதானப்படுத்தி இருந்தார். அதே போல இலங்கை அரசியலிலே கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி ஈட்டிய அனுர தலைமையிலான அரசாங்கத்தை பார்க்கின்ற போது அவர்களும் லஞ்சம் ஊழலுக்கு எதிரான ஒரு மாற்றத்தை மக்களிடத்திலே கேட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டின் இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் திரு விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமானது மாற்றம் வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை மக்கள் முன்வைத்திருந்தது. அந்த அடிப்படையிலேயே அவர்களுடைய பிரச்சாரமும் பெரும்பாலும் கட்டமைக்கப்பட்டிருந்தது. 4ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு தேர்தல் பெறுபவர்கள் வருகின்ற போது மிகப்பெரிய வெற்றியை தமிழக வெற்றி கழகம் தனது முதல் தேர்தலிலேயே பதிவு செய்திருந்தது. 234 சட்டமன்ற தொகுதிகளில் 107 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தன்னை பதிவு செய்திருந்தது. தேர்தல் பெறுபவர்களுக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி மற்றும் 118 ஆசனங்களை பெறுவதற்கு தேவையான ஏனைய கட்சிகளோடு சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருந்தார். உண்மையிலே இந்த மாற்றத்தை நாங்கள் இலங்கையில் இடம்பெற்ற அனுர அரசு தலைமையிலான மாற்றத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். அனுர அரசும் அனுரகுமார திசாநாயக்க என்கின்ற ஒரு பிரதான நபரை முன்னிறுத்தி அவர் ஊடாக ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை ஜனாதிபதி தேர்தலிலே பதிவு செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலிலும் பல பிரதேசங்களில் என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களிக்க வேண்டும், அனுர தலைமையிலான அரசாங்கத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என தங்களுக்கு முகமே தெரியாத
தெரியாத நபர்களுக்கு இலங்கையினுடைய மக்கள் வாக்களித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலிலும் காணக்கூடியதாக இருந்தது. விஜய் என்கின்ற ஒரு நபருடைய முகத்தை வைத்து பல்வேறு பிரதேசங்களில் பல மாவட்டங்களில் தமிழகத்திலே தங்களுடைய வேட்பாளர்கள் யாரென்றே தெரியாத நபர்களுக்கு பெரும்பான்மையான தமிழக மக்கள் வாக்களித்திருந்தார். உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படக்கூடியது. அதே போன்று கடந்த 50 வருடங்களில் இல்லாத வாக்குப்பதிவு சதவீதமானது தமிழ்நாட்டிலே கடந்த தேர்தலிலே பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதுவும் மாற்றத்துக்கான சமிக்கையாகவே பல அரசியல் ஆய்வாளர்களால் கருத்தில் கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலில், குறிப்பாக தமிழக அரசியலிலும் மதங்களும் சாதிகளும் மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்துகின்ற விடயங்களாக தற்பொழுதும் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் ஒரு மத சார்பற்ற அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும், சாதிய சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளும் அந்த கொள்கைகளும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழக வெற்றி கழகத்திற்கு பெற்று தந்திருந்தது. குறிப்பாக தற்பொழுது இருக்கின்ற புதிய இளம் தலைமுறை சமத்துவத்தையும் சுதந்திரத்தையும் விரும்புகின்ற ஒரு தலைமுறையாக காணப்படுகின்றது. அந்த தலைமுறையை மத சார்பற்ற தன்மை, சாதிய சமத்துவம், சுதந்திரம், லஞ்சம், ஊழலற்ற ஒரு அரசு என்ற அடிப்படையிலே ஒரு மாற்றத்தை கோரி கணிசமான தமிழக மக்களினுடைய வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருந்தது. உண்மையிலே தமிழக வெற்றி கழகத்தால் முன்மொழியப்பட்டிருந்த இந்த கொள்கைகள், கோட்பாடுகள், சமத்துவம் தொடர்பான கொள்கைகள் புதியவையாகவும் இளைய தலைமுறையை கவரக்கூடியவையாகவும் காணப்பட்டன. இந்த விடயங்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. இந்த தேர்தல் பெறுபவர்களுடைய விளைவுகள் தொடர்பாகவும் தற்பொழுது இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் கீழான ஆட்சி தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் தங்களது கொள்கை விளக்கங்களிலே குறிப்பிட்ட மத சார்பற்ற லஞ்ச ஊழலற்ற ஒரு ஆட்சியை வழங்குவார்களாக இருந்தால் அது உண்மையிலே ஒரு சிறந்த சட்ட ஆட்சியையும் நல்லாட்சியையும் தமிழக மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கு. உண்மையிலே இலங்கையிலே வடகிழக்கு பகுதியிலே வாழ்கின்ற தமிழ் மக்களை விட பல்வேறு கஷ்டங்களுடன் பல அடிப்படை வசதிகள் இல்லாது பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து வருகின்றனர். இது இலங்கையிலே உள்ள பல தமிழ் மக்களுக்கு தெரியாத ஒரு விடயமாக இருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு சிறந்த ஆட்சி கிடைத்து சட்ட ஆட்சியும் நல்லாட்சியும் தமிழகத்திலே அமையப்புறமாக இருந்தால் அது தமிழக மக்களுக்கு மிகுந்த பயனுடைய ஒரு விடயமாக இருக்கு. இந்த தமிழகத்திலே ஏற்பட்ட மாற்றம் தொடர்பாக இலங்கையிலே என்ன மாற்றம் ஏற்பட போகின்றது, இலங்கையிலே தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாசைகள் தொடர்பாக ஏதாவது மாற்றம் நிகழுமா என்ற எதிர்பார்ப்பு பல வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இருக்கின்ற தமிழ் மக்களிடத்திலும் தமிழ் அரசியல் கட்சிகளிடத்திலும் பரவலாக காணப்படுகின்றது. தமிழகத்துக்கும் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிக்கும் இடையிலான தொடர் பிரச்சனைகளாக மீனவர்களினுடைய பிரச்சனை காணப்படுது. உண்மையில புதிய இந்த தமிழக அரசும் இலங்கை அரசும் இந்த மீனவர்களினுடைய உரிமைகள் தொடர்பாக சிறந்த உடன்படிக்கைகளை இருதரப்புக்கும் நன்மை அளிக்கக்கூடிய வகையிலான தெளிவான உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த அடிப்படையில் மீன்பிடி தொழில் ஈடுபடுகின்ற போது முரண்பாடுகள் அற்ற நிலையை இந்து சமுத்திர கடல் பகுதியிலே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. இந்த விடயம் உண்மையிலே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதியிலே மீன்பிடியிலே ஈடுபடுகின்ற மீனவர்களுக்கும் பயனுள்ள ஒரு விடயமாக அமையும். அதே போல பல ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் தற்பொழுதும் தமிழ்நாட்டிலே முகாம்களிலே இருக்கின்றார்கள். அதிலே ஒரு தொகுதி மக்கள் இலங்கைக்கு ஏலவே வந்திருக்கின்றார்கள், ஒரு தொகுதி மக்கள் இலங்கைக்கு வராது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்து வருகின்றார்கள். தமிழ்நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற அந்த இலங்கை தமிழ் மக்களுக்குரிய உரிமைகள் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும். பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு பல்வேறு உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையிலேயே அந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த மக்களில் பெரும்பான்மையான மக்கள் இந்திய குடியுரிமையை பெற விரும்புகின்ற மக்களாக காணப்படுகின்றார்கள். இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து இந்தியாவிலே முகாம்களிலே உள்ள அந்த மக்களுக்கு இந்திய குடியுரிமையை பெற்றுக் கொடுக்கின்ற போது அவர்களும் தமது கல்வி, பொருளாதாரம் மற்றும் இதர விடயங்களை தமிழ்நாட்டிலே சிறந்த வகையிலே கட்டமைத்து சிறந்த வாழ்க்கையை தமிழ்நாட்டிலே கொண்டு நடாத்தக்கூடியதாக இருக்கு. இது இலங்கை தமிழர்கள் தொடர்பாக தமிழக அரசு தீர்க்க வேண்டிய ஒரு மிக பிரதானமான பிரச்சனையாக இருக்கின்றது. அடுத்ததாக இலங்கையினுடைய இனப்பிரச்சனை தொடர்பான ஒரு தீர்வு வழங்குவதற்கு தமிழக அரசு தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இருந்து வருகின்றது. இலங்கையினுடைய தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை எம்ஜிஆர் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக கருதி தமிழ் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்திருந்தார். அவ்வாறான ஒரு நபராக தற்பொழுது முதல்வராக பதவியேற்றிருக்கின்ற திரு ஜோசப் விஜய் அவர்களும் இருப்பாரா என்ற ஒரு கேள்வி இலங்கை தமிழ் மக்களிடத்திலே காணப்படுகின்றது. தமிழ்நாட்டு மக்களுக்கு சட்ட ஆட்சியை, நல்லாட்சியை வழங்குகின்ற அதே சந்தர்ப்பத்தில் இலங்கை தமிழ் மக்கள் மீதும் அவர்களுடைய நலன்கள் மீதும் அக்கறை கொண்ட ஒரு அரசாக புதிய தமிழக அரசு இருக்குமேயானால் அது அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு அரசாக இருக்கும். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவினுடைய கமெண்ட் பகுதியிலே குறிப்பிடலாம். இதே போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் என்று சொல்லி சொன்னா தனஞ்சயன் LLB என்கின்ற இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம். தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம். நான் சட்டத்தரணி தனஞ்சயன். நன்றி, வணக்கம்.